மக்களே மறக்காம தேதி குறிச்சிடுங்க. ஏற்கனவே கனமழை பத்தி நம்ம கடந்த வானிலை அறிக்கையிலையும் பேசியிருந்தோம். எந்தெந்த நாட்கள்ல அடுத்த சுற்று தீவிர மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்பா தென் மாவட்ட மக்கள், உங்களுக்கு மழை வராத மாரி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தான் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு காத்திருக்கு. சில இடங்கள்ல நமக்கு கனமழையும், ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் கண்டிப்பா பதிவாகும். எந்தெந்த பகுதிகள்ல எந்த அளவு மழை வாய்ப்பு இருக்கு, எந்த தேதிகள்ல அதிக மழை பெய்யும் அப்படிங்கிறத மிக தெளிவாக, விரிவாக நம்ம பார்க்கலாம். வட தமிழ்நாட்டுல மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள போறோம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. எல்லாருமே மறக்காம அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அப்பதான் அடுத்து வரக்கூடிய புயல் பத்தின தகவல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையானது தீவிரமாகி வருகிறது நம்ம பார்த்தோம். கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திலையும் மழை பெய்யலைனா கூட அவ்வப்போது சில சமயங்களில் விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை பொழிவு பகுதியாக நமக்கு பதிவாயிட்டே இருக்குது. ஏற்கனவே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 40 முதல் 50% வரைக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக நமக்கு பதிவானதை பார்த்தோம். இப்போ அடுத்து வரப்போகிற நாட்கள், இப்போது அதுதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த நாட்களில் நமக்கு கனமழை சற்று வலுவாகவே எதிர்பார்க்கப்படுது. அதில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் தமிழகத்தில் நவம்பர் 11லேருந்து 15 வரைக்கும் இதில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த நாட்களில் மிக கனமழை வரும் அப்படின்னா 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் கன முதல் மிக கனமழையானது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. முதலாவதாக நம்ம பார்க்க போறது கனமழை எச்சரிக்கை. எங்கெல்லாம் நமக்கு கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் வலுவான மழை பொழிவு சற்று தீவிரமடையும். இப்போ ஏற்கனவே சில இடங்களில் மழை பதிவானது. தொடர்ந்து இன்னும் நமக்கு தீவிர மழை காத்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் மழை வரப்போகுது. கன்னியாகுமரியில் மழை இருக்காது அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து நாகர்கோயில், இது போன்ற பல இடங்களிலும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக அநேக பகுதிகளில் கனமழையும், கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 11லேருந்து 15க்குள்ளே இந்த மழை பொழிவு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும், தென் மாவட்டங்களில் அநேக இடங்கள், மதுரை, திண்டுக்கல் கூட மிதமானதிலிருந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ தென் மாவட்டங்களில் மழை சாதகமான சூழ்நிலை அமைகிறது. அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சியிலையும் சில பகுதிகளில் பரவலாக மழை கிடைக்கும். அதையும் நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள், அதுதான் இந்த 4 மாவட்டங்களை தவிர்த்து 5 மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் அறிவித்த தேதிகள் 11லேருந்து 15க்குள்ளே நிச்சயமாக தென் மாவட்ட பகுதிகளில் மழை எதிர்பாருங்க. டெல்டாவில் மிதமானதிலிருந்து கனமழை இருக்கும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி மட்டும், அதே மாதிரி புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழையானது உறுதியாக எதிர்பாருங்க. மற்றபடி குறிப்பாக அந்த அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், இது போன்ற இடங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயில் காணப்படும். ஓரிரு இடங்களில் அறிவித்த தேதிகளில் லேசான மழை வேணால் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரொம்ப அதிதீவிர கனமழை அப்படிங்கிறது இல்லை. அதனால் எப்போ நமக்கு இது போன்ற மழை பொழிவுகள் வரும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். அதேமாதிரி தென் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மீதமுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் நவம்பர் இறுதியில் வலுவான நிகழ்வு பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் என்று சொல்லும்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, இது எல்லாமே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தான். இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஒரு சில இடங்களில் பகுதியாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால் நமக்கு மழையே வராது அப்படிலாம் நினச்சிடாதீங்க. லேசான மழை, மிதமான மழையாவது வட தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பதிவாகாமல் போகாது. அதனால் ஓரளவு குறைந்த அளவில் மழை பொழிவு இருக்கும். எப்பொழுது நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா வங்கக்கடல், குறிப்பாக
தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு வந்து நவம்பர் இறுதியில் வலுவான நிகழ்வு ஒன்று புயல் சின்னமாக வரும், அப்படி இல்லைன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கடப்பதற்கான சாதகமான சூழ்நிலையாக எதிர்பார்க்கப்படுது. அதனால் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்துச்சு அப்படின்னா அதிக மழை கொடுத்துட்டு காற்று ரொம்ப குறைவாக இருக்கும். புயலாக வந்தது அப்படின்னா எந்த இடத்துல கரை கிடக்குதோ அந்த இடத்துல காற்றினாலையும் சேதம் இருக்கும், மழையினாலையும் சேதம் இருக்கும். ஆகவே புயல் வருமா அல்லது என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வானிலையில் அடுத்தடுத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறத இனி வரும் நாட்களில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறோம். இப்போதைக்கு நவம்பர் 11லேருந்து 15 வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகள் கொஞ்சம் உஷாராக இருங்க. பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. நிச்சயம் நமக்கு மழை குறையாது. தென் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்களுக்கு பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமடையும். ஆகவே உள் மாவட்டங்கள் நம்ம பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து, ஏன்னா கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளாகட்டும், அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பரவலாக லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். அதிக அளவு மழை பொழிவு அப்படிங்கிறது உள் மாவட்டத்தில் கொட்டி தீர்க்காது. அதனால் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய அனைத்து உள் மாவட்ட பகுதிகளிலும் மழை தீவிரம் ரொம்பவே குறைவு. எப்போ அதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா வங்கக்கடலில் வரக்கூடிய தாழ்வு பகுதி குறிப்பாக வட தமிழ்நாட்டில் கரையை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்தால் மட்டுமே வட தமிழக உள் மாவட்டங்களில் அதி கனமழை மற்றும் மிக கனமழை எதிர்பார்க்கலாமே தவிர மற்றபடி மிக கனமழையோ அதி கனமழையோ எதிர்பார்க்க முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டம் தென் மாவட்டத்தில் சில இடத்துல மழை வந்து தீவிரமாகுது அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களிலும் மிதமான மழை எதிர்பார்க்க முடியும். கோயம்புத்தூரில் வந்து லேசான மழை பொழிவு, தேனி தென்காசியில் மிதமான மழை பெய்யும், கன்னியாகுமரியில் கனமழைக்கான வாய்ப்பு, நீலகிரி மாவட்டத்தில் லேசான மழை பொழிவாக அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். அதனால் சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளில் உஷாராக இருங்க. கண்டிப்பாக அந்தந்த நாட்களில் மழை எல்லா மாவட்டத்திற்கும் தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். நவம்பர் இறுதியில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை பெய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக அது குறித்து நம்ம இன்னும் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது. ஏன்னா உருவாகும் தாழ்வு பகுதி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிச்சயமாக அது புயலாக மாறினாலோ அல்லது வெறும் தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தாலோ வரும் நாட்களில் உறுதியாக நம்ம அறிவிக்கிறோம். புயலாக மாறிச்சுன்னா அதற்கு சென்யார் என்று பெயர் வைக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். புயலாக மாறுமா என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி ஒரு வலுவான நிகழ்வு பொறுத்தவரை நிச்சயம் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து அதிக மழை தரக்கூடியதாக, எங்கெல்லாம் நமக்கு இந்த நவம்பர் மாதத்தில் மழை பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா பகுதிகளிலும் அதிக மழை தரக்கூடியதாக தான் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. தொடர்ந்து நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.